வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மீனாவா அவங்களோட பூ டெக்கரேஷன் தொழிலிலிருந்து தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு வேலையை செய்யறாங்க சிந்தாமணி. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு வழியா இந்த ஸ்ருதியோட பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு மீனா அக்கடான்னு உட்காந்துருக்காங்க. அப்பாடா எப்படியோ இப்பதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. நீங்க தானே மீனா, இந்த பூ அலங்காரம் எல்லாம் பண்றவங்க? ஆமாங்க சார், சொல்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்க வர்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா வர்றோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அட்ரஸுக்கு போறாங்க. ஸ்டேஜ் அலங்காரத்துக்காக தான் கூப்பிடுவாங்க, அதனால எதுக்கும் மினியேச்சர் எல்லாம் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு மீனாவும் மினியேச்சர் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன அட்ரஸ்க்கு போயிடுறாங்க. அங்க போன பின்னாடி, நான் தாங்க மீனா, நீங்க போன் பண்ணி இங்க ஒருத்தர் தனியா சொல்லணும் வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. மீனா, இருங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு பார்த்தா பயங்கர பெருசா இருக்கு. அங்க போய் தனியாச்சலம் அப்படின்னு இருக்காருல, அவர்கிட்ட போய் வாட்ச்மேன் சொல்றாரு. தனியாச்சலமும் வாட்ச்மேன் கிட்ட மீனாவை வர சொல்லிடுறாங்க. வாட்ச்மேன் வந்து சொல்றாரு, உங்களை வர சொல்றாங்கம்மா, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த மினிச்சர் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க மீனா தனியாச்சலத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் பேசுறாங்க. அவரு கேக்குறாரு, ஏமா எங்க பையனுக்கு கல்யாணம் மண்டபத்தை நாங்க புக் பண்றப்பயே என் மனைவி சொன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ பூ அலங்காரம் எல்லாம் சூப்பரா ஸ்டேஜ்ல பண்ணிருந்தாங்க, அவங்களே கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நாங்க யாருன்னு விசாரிச்சு பாக்குறப்போ அது நீங்கன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நானும் அக்கம் பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச பக்கம்லாம் கேட்டேன். நீ ரொம்ப நல்ல அலங்காரம் பண்றேன்னு சொன்னாங்கம்மா, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். எங்க பையன் கல்யாணத்துக்கு அமோகமா நீங்க டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா கண்டிப்பா நல்லா பண்ணலாயா அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும், சரிம்மா நீங்க என்னென்ன அலங்காரம் பண்ணுவீங்க இங்க காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வெளியே அந்த மினியேச்சர் வச்சிருக்காங்க மீனா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மினியேச்சர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க மீனா. இதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்குமா, அவ்வளவு அருமையா இருக்குது இதெல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, என் மனைவி வந்துருவா, அவங்க தாங்க கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு நீங்க தான் பண்ணணும் சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, கோயிலுக்கு போயிருக்கா, என் மனைவி வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. தனிகாச்சலம், சரிங்கய்யா நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்க கணவர் என்ன பண்றாரு, அவங்க வீடு என்ன எங்க இருக்கா அப்படின்னா சும்மா பேசிட்டு இருக்காரு. தனிகாச்சலம் மீனா கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்துடுறாங்க அவங்க ஒய்ஃப். ஏய் ரேவதி வந்துட்டியா, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு? இல்லைங்க எல்லாம் சாமி கும்பிட்டு வர லேட் ஆயிருச்சு. ஆமா யாருங்க இது அப்படின்னு தனிகாச்சலத்துக்கிட்ட ரேவதி கேக்குறாங்க. அதுக்கு தனிகாச்சலம் சொல்றாரு, நீ அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தியே, உன் பையன் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்லாம் யார் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அவங்கதான் இது, இவங்க பேரு மீனா, நீ சொன்னேல்ல அவங்கதான் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது. அம்மா உன்னோட டெக்கரேஷன் எல்லாமே நான் பார்த்திருக்கேம்மா, அந்த பூ அலங்காரம் அல்டிமேட்டு, யாருமே இது மாதிரி அலங்காரம் பண்ணதே இல்லை, அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ நான் உன்னோட போன் நம்பர் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு அவங்க ரேவதி பேசிட்டு இருக்கிறப்பே தனிகாச்சலம் சொல்றாரு, என்ன ரேவதி இவங்களவே பார்த்து பேசிட்டு இருக்க, அவங்க கொண்டு வந்திருக்க மினியேச்சர் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. மினியேச்சர் டிசைன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்பாடா என்னமா இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்க, சான்ஸே இல்லம்மா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, இதுல ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சொல்லுங்கம்மா வேற டிசைனும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா பரவாயில்ல, இதுல ஒன்னே செலக்ட் பண்றேன், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மினியேச்சர்ல செஞ்சு கொண்டு வந்திருக்காங்களா, அதுல ஒன்ன செலக்ட் பண்றாங்க. அதுல பிக் பண்ண ஒன்ன, இது சூப்பரா இருக்குமா, இதுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு செலவு எப்படியும் 25,000 பக்கம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தனியாச்சலும், இல்லம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பரவாயில்லையா, இதோட கூட நான் கம்மியா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அதுக்கு சொல்லலம்மா, ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா 25,000 ரூபாய்க்கு வேண்டாம், இன்னும் அதிகமா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, என்னங்க இதே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா இன்னும் கிராண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாச்சலும் சொல்றாரு. சரிங்கய்யா இதுல நிறைய மாடுலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆல்டர் பண்ணி மீனா ஒவ்வொன்றையும் காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது செலவு கொஞ்சம் அதிகம் ஆகுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுன்னு கணக்கு போட்டு சொல்லுமா அப்படிங்கிறாரு தனியாச்சலம். அதுக்கு கணக்கு போட்டு 1,00,000
1,50,000 பக்கம் வருதுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு சூப்பரா அலங்காரம் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பக்காவா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏங்க இந்த காரெல்லாம் அலங்காரம் பண்றாங்களா அதுவும் இந்த பொண்ணுகிட்டே கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அட இந்த பொண்ணுட்டு தாமா கொடுக்க போறோம், இங்க பாரு இதுவே எவ்வளவு சூப்பரா ஐடியாலாம் சொல்லி டெக்கரேஷன் பண்ணுது, கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிநாட்டுல இருந்து பூவெல்லாம் வர வச்சு கார் ஃபுல்லா அலங்காரம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேஜுக்கும் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இந்தியன் ஃப்ளவர்ஸ்க்கு கூட வெளிநாட்டுல இருந்து அப்ராட்ல இருந்து வர ஃப்ளவர்ஸ் நிறைய ஐட்டம்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி காருக்கும் டெக்கரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு மீனா சொல்றாங்க, ஐயா இதுவும் கொஞ்சம் அதிகம் ஆகுங்களே அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன்லம்மா, என் பையனோட கல்யாணம் சூப்பரா இருக்கணும், அதனால டெக்கரேஷன்லாம் சும்மா அல்டிமேட்டா இருக்கணும், எவ்வளவு செலவானாலும் சரி நீ கணக்கு போட்டு சொல்லு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் மீனா கணக்கு போட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயா 50,000 பக்கம் வருது அப்படின்னு மீனா சொல்றாங்க. பரவாயில்லம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு அட்வான்ஸ் இருந்தா 1,00,000 அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் இதுக்கு செலவு ஸ்டேஜ் இது 1,50,000, காருக்கு 50,000, மொத்தம் 2,00,000 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்துறாங்க. செக்கா கையில கொடுத்துறாங்க மீனாக்கு. ஐயா இல்லைங்க ஐயா, அட்வான்ஸ் சும்மா ஒரு 10,000 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஆமா உன்னோட டிசைன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால 1,00,000 இந்தான்னு சொல்லி செக்க கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மீனா வாங்குறதுக்கு தயங்குறாங்க, அப்புறம் ரேவதிலாம் சொன்ன பின்னாடிதான் இவங்க வாங்கிக்கிறாங்க. நீ மட்டும் இந்த ஆர்டரை நல்லா முடிச்சு கொடுத்தேன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு தனிகாச்சலம். ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தனிகாச்சலம் யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, நீங்க சொன்ன மாதிரியே எங்க ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சாச்சா அப்படிங்கிறாங்க ரேவதி கிட்ட. தனிகாச்சலம், என்னமோங்க நீங்க பண்றது என்னமோ எனக்கு சரியே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க மீனா. சரி எதுக்கும் இவருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்றாங்க. ஏங்க எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் மீனா, நான் வீட்டுல தான் இருக்கேன், நீ பூ கொடுத்து முடிச்சிட்டியா மீனா? முடிச்சிட்டேங்க, நீங்க வீட்லயே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து மீனா பாத்தீங்கன்னா, முத்துவை கை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மீனா சொல்லிட்டு இருக்க? அட கை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா எதுக்கு கை கொடுக்க சொல்ற? என்ன சொல்லு மீனா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு கல்யாணம் ஆடா 2,00,000 கிடைச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே செம்ம ஹாப்பி ஆயிருது முத்துக்கு. உடனே முத்து என்ன பண்றாருன்னா மீனாவை தூக்கிட்டு அப்படியே சுத்துறாரு. எங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. இந்த சத்தத்தை கேட்டுல வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அண்ணாமலை அப்பயே புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா கானில இருக்காங்க விஜயா. டே எல்லாரும் இப்படி இருக்கப்போ உன் பொண்டாட்டி இப்படி தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கியாடா, உனக்கு அறிவு இல்ல அப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க விஜயா. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, சிங்சா தானே மனோஜ், அவர் சிங்சா போட்டுட்டு இருக்காரு. ஆமாமா இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்கிறது இல்லாம எப்ப பார்த்தாலும் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸே இல்லாம நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, டேய் படிச்சவனே கொஞ்சம் அடங்குடா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பாத்தியாமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். டே விடுடா, ஏண்டா இத்தனை பேர் இருக்காங்க வீட்டுல, நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே, விஜயா கொஞ்சம் அமைதியா இரு விஜயா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதனாலதான் மொத்தம் அப்படி பண்ணிருக்கான். முத்து நீ சொல்ற என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. மீனா அதை உன்னோட வாயாலே சொல்லு மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. இல்லைங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. கோவம் வந்துடுது முத்துவுக்கு. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, ஏன் விஜயா உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஏன் உன் புத்தி மட்டும் இப்படி போயிட்டே இருக்குது? உனக்கு 3 பேருமே பிள்ளைதான், அவன் ஒருத்த மட்டும் பையன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அப்படி சொல்லுப்பா அப்படிங்கிறாரு முத்து. சரி சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு முத்து சொல்றாரு, அப்பா மீனாக்கு ஒரு சூப்பரான ஆர்டர் கிடைச்சிருக்குப்பா, அதுவும் 2,00,000 ஆர்டர், கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அண்ணாமலைக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, உன்னோட தொழில நீ முன்னுக்கு வந்துட்டு இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு மீனா சொல்றாங்க. காலை விழுக போகும்போது, அதான் நீங்களும் வந்து நில்லுங்க, உங்க 2 பேர்த்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா வராம அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்றாரு, மருமக சொல்லுதுல நீ வந்து நில்லு, உனக்கு மரியாதை கொடுத்தா நீயும் அதை ஏத்துக்கிட்டு வந்து நின்னேனா தான் உனக்கு மரியாதை, இல்லைன்னா உனக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றது, இவர் சும்மா கம்பல் பண்றாருன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. விஜயாக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அண்ணாமலை விஜயா காலில் மீனா விழுகிறாங்க.
விழுகுறாங்க. குடுகுடுன்னு ஓடி வந்து முத்துவும் கூட சேர்ந்து விழுகிறாரு கால்ல. ஆசீர்வாதம் பண்றாரு அண்ணாமலை. ஆனா விஜயா கரெக்டா மீனா கால்ல போய் விழுக போறப்ப கால் அப்படியே பின்னாடி தள்ளிக்கிறாங்க. முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மீனா ஃபீல் பண்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, அம்மா விடுமா, சிலதையெல்லாம் திருந்தவே திருந்தாது, நம்ம அதுல கண்டுக்கவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா உன்னோட ஆசீர்வாதம் இருந்தாவே போதும்பா, மீனா பெரிய ஆளா வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. முத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கும் காண்டாகுது. நம்ம எல்லாம் இப்படி சம்பாதிக்கவே முடியல, இவன் மட்டும் எப்படா இவ்வளவு சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லி காண்டில தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்ருதி சும்மா இருப்பாங்களா? ஸ்ருதிக்கும் செம்ம ஹாப்பி. ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா மீனாக்கே கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. ரவிஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. மனோஜும் ரோகிணியும் ஒன்னும் பேசல, இருந்தாலும் அசிங்கமா போயிரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலையான்னு சொல்லிட்டு ரோகிணி கங்க்ராட்ஸ் மீனா அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. மனோஜ் அதுவும் கூட சொல்லல. சரி சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா தொழிலறிவுதே, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா, நான் போய் என்னோட பிசினஸ் பார்க்கணும்ல, நானெல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன காசெல்லாம் சம்பாதிக்கிற ஆள் இல்ல, ஒவ்வொரு செகண்டும் எனக்கு கோடிக்கணக்கான பணம் வருமானமா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பில்டப் விட்டுட்டு அங்கிருந்து போறாரு. ஏப்பா இவெல்லாம் என்னைக்குப்பா திருந்துவான் அப்படின்னு கேக்குறாரு முத்து. டேய் இந்த ஜெர்மம் எல்லாம் திருந்தாதுடா, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் முத்து என்ன சொல்றாருன்னா, மீனா உனக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லு, எது எது வேணுங்கிறத டீட்டெயிலா சொன்னீங்கன்னா மட்டும்தான் மீனா நம்ம முதல்ல ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமாங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பூவெல்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க, நம்ம அந்த ஏஜென்ட் கிட்ட போய் பேசினால்தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்கு முத்து சொல்ற, அதை விட நான் பாத்துக்கிறேன், மத்த பூவெல்லாம் நீ வாங்கறதுக்கு முதல்ல பாரு, நான் அவங்கள போய் டீலர்கிட்ட பாத்துட்டு வந்து பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் வெளிநாட்டுல இருந்து என்னென்ன பூ வேணும்னு நீ சொன்னேன்னா தான் நம்ம ஏஜென்ட் கிட்ட முன்னாடியே சொல்ல முடியும், அவங்க அப்புறம் தான் கொண்டு வந்து தருவாங்க மீனா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, நான் என்னென்ன பூவுன்னு உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன், நீங்க போய் அவர்கிட்ட பேசிடுங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. எங்க தனிகாச்சலம் ஐயா தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்து பேசு மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பேசுறாங்க. அம்மா எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி தனிகாச்சலம் சொல்றாரு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு மீனா சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு சமையல்காரரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அவரு வந்து இப்ப திடீர்னு கடைசி நேரத்துல வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கேட்டரிங் சர்வீஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க மீனா கிட்ட. மீனாவும் சரிங்கய்யா நான் பார்த்து சொல்றேன், எனக்கு அவ்வளோக்கா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து போனு கூட அப்படின்னு வாங்கி, ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரு கேட்டரிங் சர்வீஸ் இருக்கு, அவங்க நல்லா பண்ணுவாங்க, நான் வேணா அவரை கூட்டிட்டு வர்றேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க தம்பி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சும பொறுக்கவே முடியல. சே இவ போய் எப்படி முன்னுக்கு வருதா, எப்படிரா இதை தடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஞாபகம் வர்றாங்க சிந்தாமணி. சூப்பர் ஐடியா, இந்த சிந்தாமணிய வச்சு மீனாவை எப்படியாச்சும் கவுத்து விட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா சிந்தாமணி கால் பண்றாங்க. சொல்லுங்க, இப்பதான் உங்களை நினைச்சேன், நீங்க கரெக்டா கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. என்ன விஷயம் மாஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க சிந்தாமணி. அந்த பூக்காரிக்கு 2 லட்சம் ரூபாய் கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. என்ன சிந்தாமணி இப்படி சொல்றீங்க, அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கு, இந்த ஊருக்குள்ள எந்த ஆர்டருமே அவளுக்கு கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓவர் பில்டப் விட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடான்னா அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன், நீங்க சூப்பர் சூப்பர்னு சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, அந்த ஆர்டர் கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சிந்தாமணியை பார்த்து கேக்குறாங்க விஜயா. ஆக்சுவலா இதெல்லாம் போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. கேட்கும் போது அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, மாஸ்டர் இந்த 2 லட்சம் ரூபாய் ஆர்டர் மட்டும்தான் மீனாக்கு கிடைக்க போற கடைசி ஆர்டர், இதுக்கப்புறம் எந்த ஆர்டருமே மீனாக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க சொல்றத நம்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. மாஸ்டர் என்ன நம்புங்க மாஸ்டர், இந்த ஆர்டரை கொடுக்க சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. இதை கேட்டோட பயங்கர ஷாக் ஆகுது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அந்த மீனாவை கவுத்து விடணுங்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதாங்க வயிற்றுல பாலை வத்த மாதிரி இருக்குது
நம்ம விஜயாக்கு அப்பாடா இப்பதான் மனசு நிம்மதியா குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதோட முடிஞ்சிருவல்ல மீனா அப்படிங்கிறாங்க விஜயா. கண்டிப்பா மாஸ்டர், இதோட இவ வேலையே காலி. சிந்தாமணி, நீங்க சொல்றத கேட்டோடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ நீங்க தான் இதை ஏற்பாடு பண்ணீங்களா? ஆமா மாஸ்டர். பாருங்க, அவளோட பூ டெக்கரேஷனை நீ அவ வாயே திறக்க முடியாது. அவளோட பிசினஸ் வாழ்க்கையவே நான் அஸ்தமனம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி, அப்பாடா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படியாச்சும் அவளுக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி பண்ணிருங்க அவ தொழில. மாஸ்டர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர், நீங்க நிம்மதியா போய் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதாங்க சந்தோஷமா இருக்கு. போனை கட் பண்ணிட்டு சந்தோஷமா வெளியே வந்து எனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்றாங்க. என்னத்த திடீர்னு ஸ்வீட்டு? செஞ்சு கொடுனா செஞ்சு கொடு, எனக்கு கேசரி கலரி கொடு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இதெல்லாம் கணக்கு போட்டுட்டே இருந்துட்டு பாத்துட்டு இருந்தா முத்து சொல்றாரு, மீனா உனக்கு 2,00,000 ஆர்டர் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு ஸ்வீட் செய்ய சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு கிண்டலா சொல்றாரு. ஆமாண்டா, அதுக்கு தான் செய்ய சொல்றேன், நீ முதல்ல ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேசரி கலரி கொண்டு வந்து மீனா கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மீனா இவ்வளவு ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கா. ஆனா கண்டிப்பா இது எல்லாமே ஊத்திக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க விஜயா. அடுத்தது சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னா, நேரா தனிகாச்சலம் வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனிகாச்சலம் சொல்றாரு, அம்மா நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் மீனா கிட்ட, இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயமா, என் பையன் கல்யாணத்துல இது எந்த பாதிப்புமே வந்துடக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான், உங்ககிட்ட இருக்க பழக்கத்துக்காக தான் இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, என் பையன் கல்யாணத்துல இது மாதிரி எதுவுமே கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, உங்களோட பையனுக்கான ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரெடி பேடா நான் எல்லாமே பண்ணி வச்சிருப்பேன். அவளோட இது எல்லாமே மோசமாயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாயத்துல அந்த ரெடி பேடா பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே கொண்டு வந்து 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி, முத்து என்ன பண்றாருன்னா, பூக்காரங்க கிட்ட எல்லாத்துக்கும் அந்த வெளிநாட்டுல இருந்து வர பூ எல்லாத்தையும் இந்த டேட்டுக்கு வேணும்னு சொல்லி எல்லா பக்கம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து அந்த கேட்டரிங் சர்வீஸ் ஏஜென்ட் இருக்காருல, அவரை கூட்டிட்டு வந்து தனியாச்சலத்துக்கிட்ட காமிக்கிறாங்க. எதுனாலதான் தனியாச்சலம் ஓகே சொல்லிடுவாரு. ஆக்சுவலா என்ன பிளான்னா, ஏற்கனவே வேற ஒரு பக்கம் சமையல் எல்லாம் பண்ணி வைக்க சொல்லிடுறாங்க. வேற ஒரு கேட்டரிங் சர்வீஸ்க்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க வேணும்னே முத்து கூட்டிட்டு வர்றாருல, அதாவது மீனா ஏஜென்ட் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மீனா கூட்டிட்டு வர்ற அந்த கேட்டரிங் சர்வீஸ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அது தெரியாம முத்தும் மீனா 2 பேரும் அந்த கேட்டரிங் சர்வீஸ் ஆளை கூட்டிட்டு வர்றாங்க. என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்டரையும் கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காசு ஆகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி அட்வான்ஸும் கொடுக்குறாரு ஒரு பணத்தை. மீனா கிட்ட சொல்றாரு, நீ கூட்டிட்டு வந்தமா, நீ ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கோ, இது எல்லாமே நீ தான் மேனேஜ்மெண்ட் பார்த்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி நீங்க எல்லாமே பார்க்கணுமா. என்ன ஆக்சுவலா சொல்றாருன்னா, சமையல் பண்றது முதல் கொண்டு, வந்தவங்களை வரவேற்கிறது முதல் கொண்டு, இந்த கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லா வேலையும் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி மீனா தயங்குறாங்க. ஆனா முத்து என்ன சொல்றாருன்னா, பக்காவா நான் பண்ணிடுவேன் சார், என் ஒய்ஃப் எல்லாத்தையுமே சூப்பரா செஞ்சிருவா, நீங்க கவலையை விடுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுதானே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தனிகாச்சலம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மீனா இருந்தாலும் கொஞ்சம் தயங்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, விடு மீனா, நான் இருக்கேன், செல்வம் இருக்கா, ஸ்ருதி, ரவி எல்லாம் இருக்காங்க, அவங்களும் பாத்துக்குவாங்க, விடு அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் பயங்கரமா போகுது. ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா, முத்து ரவி கிட்ட போய் அவங்க ஹோட்டல்லயே இந்த ஆர்டருக்கான ஈவெண்ட் மேனேஜர் பொறுப்பை கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா, இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இது மாதிரி ஐட்டம் எல்லாமே ரவியோட ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அவங்க ஹோட்டல்ல இருந்தே அங்கிருந்து செஞ்சு கொண்டு வர மாட்டாங்க, இங்க மண்டபத்துக்கே வந்து அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்ற மாதிரி செஞ்சு அரேஞ்ச் பண்ணிடுறாரு முத்து. ரவியோட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்களும் நீத்துவும் ஓகே சொல்லிடுறாங்க. எப்படியோ இந்த வேலை முடிஞ்சது. மற்ற வேலை எல்லாத்தையும் மீனா முத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்கே நம்ம விஜயாவும் சிந்தாமணியும் 2 பேரும் ஒரு பக்கம் ஒரு ஹோட்டல்ல மீட்டிங்க போடுறாங்க. சிந்தாமணி கிட்ட விஜயா கேக்குறாங்க, இப்போ என்னதான் நீங்க பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த 2,00,000 ரூபாய் ஆர்டரை கேன்சல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அம்மா 2,00,000
லட்ச ரூபா ஆர்டர் இல்லம்மா, இது 10 லட்ச ரூபாய்க்கு பக்கத்துல ஆர்டர் வந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இது எல்லாமே ஏற்பாடு பண்ணது நான் தான், என்னோட ஏகப்பட்ட காசை இதுக்காக செலவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்றாங்க. எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே ஒரு கேட்டரிங் சர்வீஸ அவங்க புக் பண்ணிட்டாங்க. ஆனா நான் வேணும்னே இவங்க கிட்ட அந்த ஆர்டரை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஆர்டருக்கான அட்வான்ஸையும் என் பணத்தை தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தனி ஒரு ஆர்டர் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கான அட்வான்ஸையும் நான் தான் கொடுத்துருக்கேன். இந்த பூ அலங்காரம் பண்றதுக்கான டெக்கரேஷன் அட்வான்ஸும் நான் தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஏகப்பட்ட பணத்துக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்கேன். நானும் என் காசை தண்ணியா தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் அவளை முடிச்சு கட்டிடணும், அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள். எனக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த மீனாவை முடிச்சிடணும், அதுதாம்மா நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. இப்படி ஒரு தோழி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க விஜயா. சிந்தாமணி எப்படியாச்சும் நீங்க இதை முடிச்சு கொடுத்துருங்க சிந்தாமணி. அம்மா நான் பாத்துக்கிறேங்க மாஸ்டர், நீங்க கவலையே படாதீங்க, நீங்க தைரியமா போய் சந்தோஷமா இதை செலிப்ரேட் பண்றதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏ மீனா, இதுக்கு மேல நீ எந்த ஆர்டருமே உன் வாழ்நாள்ல எடுக்கவே முடியாதுடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சிந்தாமணி. அதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன பண்றாருன்னா, அந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து மண்டபத்துல இறக்கிறாரு. இல்ல அவங்கவுங்க அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மீனாவும் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கிச்சன் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. ரவி வேற அவங்களோட ஆளுகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து கிச்சன்ல சைட்ல ஒரு பக்கம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் முத்து ஒரு பக்கம் பாத்துக்கிறாரு. இதுல வேற அண்ணாமலை வேற வந்துட்டாரு. ஏன்னா இது பெரிய ஆர்டர், இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சதுன்னா மீனா ஒரு பெரிய லெவலுக்கு போயிருவாங்க. அதனால அண்ணாமலை முதல் கொண்டு எல்லாருமே வந்து மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. இதுல வேற நம்ம ஸ்ருதி வேற வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பூவெல்லாம் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்கு, அது மட்டும் இல்லாம க்ரோசரிஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் கணக்கு பாத்துக்கிறாங்க. அப்புறம் வேலை செய்யறவங்களா கரெக்டா முதல்ல வேலை செய்யறாங்களா அப்படின்னு அதை வேற பாத்துட்டு இருக்காங்க. ஒரு அம்மா டிமிக்கி கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவை பிடிச்ச முதல்ல இல்ல ஒழுங்கா சமையலுக்கு போய் காய கட் பண்ணுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த முத்து, பலகுரல நீ சூப்பர் வேலை செய்யறப்போ உனக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களும் கிளம்பி போறாங்க. அப்பதாங்க இது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டுறதுக்காக ஒரு கருப்பு ஆடு உள்ளுக்குள்ள நுழையுது. வேற யாரு, நம்ம சிந்தாமணியோட ஒரு ஆள் தாங்க. அவரு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. அந்த சிந்தாமணியோட ஆளு என்ன பண்றாங்கன்னா, கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க மாதிரி உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இங்க எல்லாம் எப்படி வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நோட்டம் விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு குடோன் இருக்கு. அந்த குடோன்ல தான் மத்த ஆளுகெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்க மட்டும் வெயிட் பண்ணல, பொருட்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. யார் யாரு எங்கெங்க இருக்கா, என்னென்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத இவர் ஃபுல்லா நோட்டம் விட்டுட்டு அங்கிருந்து நேரா பக்கத்துல ஒரு 2-3 பில்டிங் தள்ளி அந்த குடோன் இருக்கு. அந்த குடோனுக்கு போறாரு. அங்கதான் சிந்தாமணி இருக்காங்க, மத்த ஆளுகளும் இருக்காங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நோட்டம் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துரு, காலையிலத்துக்கான சமையல் எல்லாம் காலை இங்கே பண்ண சொல்லிருங்க, நம்ம அப்படியே அங்க கொண்டு போய் மாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி இந்த மண்டபத்துக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தாருல அவரு கேக்குறாரு, டேய் நீ தான் பாத்துட்டு வந்துட்டேல, அப்புறம் என்ன பேசாம இரு, மத்ததெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் நம்பர் 2 இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா டீம் 1, டீம் 2, டீம் 3ன்னு பிரிச்சிருக்காங்க. கதிரை இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு உன்னோட ஆளுகளை எல்லாம் நீ கூப்பிட்டுட்டு என்ன பண்றேன்னா, நான் சொன்ன மாதிரி கிச்சன்ல போய் வேலையை பார்த்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரிமா அப்படின்னு சொல்லும் போதே மண்டபத்தை நோட்டை விட்டுட்டு வந்தார்ல அவரு தான் டீம் 1. அவர் சொல்றாரு, நீங்க சொல்றதே எனக்கு புரியலக்கா, நீங்க இப்பவே போய் எல்லாத்தையும் நிறுத்த போறியாக்கா அப்படின்னு கேக்குறாரு. சிந்தாமணி சொல்றாங்க, நான் என்ன லூசாடா, கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும், அப்ப தாண்டா இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்றாரு. டேய் நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்தையும் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததே டீம் நம்பர் 3 கூப்பிடுறாங்க. அவங்க கிட்டயும் சில பல விஷயங்களை சொல்லி இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கா பக்காவா பண்ணிடுவோம்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன இந்த வெல்கம் ட்ரீம்க்கு கொடுக்கறது, அதெல்லாம் சாதாரணமா நடந்துட்டு போட்டு விட்டுடா. நான் சொன்னா இந்த 2 பேரும் 2 குரூப்பும் 2 வேலையிலையும் பக்காவா முடிச்சிடணும், மற்ற வேலையெல்லாம் நாங்க இங்க ரெடியா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போய் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தணிகாச்சலத்துக்கு கால் பண்ணி எல்லா வேலையுமே பக்காவா முடிஞ்சிருச்சு.
காலையில் நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம், வந்துருவோம் நீங்க சொன்னோனே. இதெல்லாம் கேட்ட தனியாச்சுல, உங்கள் நம்பிதான் செய்யறம்மா. என் பையன் கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா கவலையே படாதீங்க ஐயா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மண்டபத்துல மீனா பயங்கரமா பம்பரமா சுத்தி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. டெக்கரேஷன்லாம் சும்மா செம்மையா அல்டிமேட்டா இருக்குது. முத்து பாக்குறாரு, வாவ் செம்மையா பண்ணிருக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இதெல்லாம் பார்த்தது போதும், வாங்க கிச்சன்ல போய் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் எல்லாம் ருசியெல்லாம் பாக்குறாங்க. எல்லாமே சூப்பரா செஞ்சிருக்காங்க. முத்து சொல்றாரு, அண்ணா சும்மா பக்காவா பண்ணிருக்கீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நார்த் இந்தியன் டிஷ் அப்புறம் சைனீஸ் ஐட்டம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு. வெல்கம் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து ரவி இருக்கார்ல, அவரோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்து ஆலயம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரவி தான் வந்து இதுக்கு சீஃப் செஃபா இருக்காரு. இது ஒரு பஃபே மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு வந்து எல்லாம் செக் பண்றாங்க. அருமையா போயிட்டு இருக்கு முத்து, எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் எல்லா ஃபுட்டையும் கொடுக்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செம்மையா இருக்குடா, எப்படிடா நீ எல்லாம் எப்படி பண்ற, அல்டிமேட்டா இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. அப்பாடா எல்லா வேலையும் நல்லா முடிச்சிட்டோம். இன்னெல்லாம் கெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற வெல்கம் ட்ரிங்க்ஸ் கூட ஸ்நாக்ஸ் வேற வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப தாங்க அப்படியே சிந்தாமணி வர்றாங்க. அப்படியே வந்து எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே மீனா கிட்ட வர்றாங்க. பரவாயில்லையே, நல்லா பண்ணிருக்க, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி போய் அங்க சேர்ல போய் உட்காடுறாங்க. அத முத்து பாக்குறாரு. தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருந்த முத்து அப்படி பக்கத்துல வந்து, என்னது இந்தம்மா வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. முத்து, தெரியலைங்க, இந்தம்மா வந்திருக்கு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, ஏதாச்சும் பண்ணிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனா கவலைப்படாத மீனா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் விடு, எனக்கும் டவுட்டா தான் இருக்கு, இந்த அம்மா ஏதாச்சும் வில்லங்கத்தை கொண்டு வந்திருக்கமோ என்னமோ தெரியல, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா செல்வத்துக்கு கால் பண்றாரு. என்னடா மொத்தம் இந்த நேரத்துல கால் பண்ற, சிஸ்டர் அங்க கல்யாண மண்டபத்துல வேலை இருக்குன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு. ஆமாண்டா, இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. என்னடா முத்து என்ன பிரச்சனை, இங்க பாரு செல்வம், நீ என்ன பண்றா, நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்ற, நான் சொல்ற விஷயத்த நீ செய்யற அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை செல்வத்துக்கிட்ட சொல்றாரு முத்து. டேய் பக்காவா பண்ணிருவோம், எனக்கு என்னமோ இதை வேற ரூட்ல போகும் போல இருக்கியா அப்படின்னு சொல்றாரு. ஆமாண்டா, எனக்கும் அந்த டவுட் தான் வந்திருக்கு, அதனாலதான் நீ நான் உங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னேன், என்னால இங்க மண்டபத்துக்குள்ளதான் பார்க்க முடியும், நீ பசங்களை கூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. நான் பக்காவா பாத்துக்கிறேன்டா, அப்பப்போ உனக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி செல்வம் சொல்லிடுறாரு. அடுத்தது மொத்தம் என்ன பண்றாரா, நேரா நம்ம ரவி கிட்ட வர்றாரு. அந்த அம்மா சிந்தாமணி வந்திருக்கு, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமோ தெரியல, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு ரவி கிட்ட. சரிடா, நாங்களும் பக்காவா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிருது. மாப்பிள்ளை அழைப்பு பொண்ணு அழைப்பு எல்லாம் முடிஞ்சிருது. அங்க ரிசப்ஷன் வேற நடந்துட்டு இருக்கு. இங்க பஃபே மீல்ஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த சவுத் இந்தியன் வெரைட்டிஸ் ஒரு பக்கம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் முத்து நோட்டம் விட்டுட்டே இருக்காரு. ஏதாச்சும் பிரச்சனை நடந்துருமோ என்னமோன்னு நோட்டம் விட்டுட்டே இருக்காங்க. மீனாவும் பக்குன்னு அவங்களும் அங்கேங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. வந்து ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. சிந்தாமணி டெக்கரேஷன் எல்லாம் பாக்குறாங்க. அடுத்தது மீனா கிட்ட வர்றாங்க. சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்தது மீனா, செம வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முத்து மீனா கிட்ட வர்றாங்க. மீனா, இந்த அம்மா வில்லங்கத்துக்கு தான் வந்திருக்குன்னு உறுதி பண்ணியாச்சு, இப்ப என்னங்க பண்றது, ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருமே, நான் பாத்துக்கிறேன் விட்டு, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருது. மீனாவை நீ கிளம்பு மீனா, வீட்டுல போய் தூங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காலையில தான் நான் பாத்துக்கிறேன் விட, நீ காலையில வந்தா போதும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவி சொல்றாரு, இல்ல நீங்க கிளம்புங்க, நாங்கெல்லாம் இங்க இருக்கோம்ல பாத்துக்கிறோம். ஐயோ இல்ல ரவி, எனக்கு பயமா இருக்கு, நானும் இங்கேயே இருக்கேன், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருச்சுன்னா அந்த அம்மா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா ரவி, இங்க மீனா இருக்கிறதா பெஸ்ட், நானும் மீனா கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரவி சொல்றாரு, ஆமா அண்ணியும் ஸ்ருதியும் சொல்றதும் கரெக்டா தான் தோணுது, இருக்கட்டும் முத்து, அவங்களும் ஒரு பக்கம் பாப்பாங்க, நம்மளும் ஒரு பக்கம் பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா முத்து தூங்கவே இல்லை. செல்வத்துக்கு கால் பண்றாங்க. என்னடா நான் சொன்னதெல்லாம் பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் பார்த்தாச்சுடா, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னா, என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் தூங்க போயிடுறாங்க. காலையில் ஆன உடனே சிந்தாமணி தூங்கி எழுந்திரிச்சோடனே உடனே அந்த கேட்டரிங் சர்வீஸ
செஃப் இருப்பார்ல, அவருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, "வேலைலாம் எப்படி இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "சூப்பரா போயிட்டு இருக்குமா" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த பூலாம் அலங்காரம் பண்ண சொல்லி ஒரு ஆள்கிட்ட குடுத்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி போகுதுன்னு கேட்குறாங்க. அவங்களும் "சூப்பரா போகுதுமா" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டீம் நம்பர் 2 குரூப்புக்கும், டீம் நம்பர் 3 குரூப்புக்கும் கால் பண்ணி, "உங்க வேலைலாம் எப்படிடா போயிட்டு இருக்கு?" "ஆமா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுக்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சூப்பர்டா, எல்லாரும் அங்கருந்து கிளம்பி வந்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. டீம் 2 இப்போ என்ன வேலைய செஞ்சிருக்காங்கன்னா, கிச்சன்ல காலையில டிஃபனுக்காக எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஃபுல்லா பேதி மருந்த கலக்கி வச்சது தான் குரூப்போட வேலை. அடுத்தது டீம் 3யோட வேலை என்னன்னா, ஸ்டேஜ்ல பூ அலங்காரம் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுவும் எப்படின்னா பெரிய ஒரு அரண்மனையில ஒரு கோட்டம் மாரி கட்டி வச்சிருந்திருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல. அத ஃபுல்லா ஒட்டச்சு கரெக்டா மாப்பிள்ளை வர்றப்போ அந்த கயிறு ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கயித்த அத்து விடுறதுக்காக மட்டும் ஒருத்தர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கயித்த கட் பண்ணோனே மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் அப்படி இடிஞ்சு விழுகணும். அதுக்காகவே 2 ஆளா ரைட் சைடு கயிறு பக்கத்துல ஒரு ஆள், லெஃப்ட் சைடு கயிறு பக்கத்துல ஒரு ஆளா நிறுத்தி வச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, மாப்பிள்ளை வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஜ் அப்படியே உடைஞ்சு விழுக போகுது. அது உடைஞ்சு போச்சுன்னொடனே தனிகாச்சலம் என்ன பண்ணுவாருன்னா, மீனாவை கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. அப்போ வந்து என்ட்ரி கொடுத்து, "நாங்க இந்த டெக்கரேஷனை 1/2 மணி நேரத்துல பண்ணி கொடுக்குறோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்களா ரெடிமேட் டெக்கரேஷன், அதை கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வச்சிருவாங்க. இதுதான் சிந்தாமணி தனியாட்சியத்துக்கிட்ட சொன்ன ஐடியா இது. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்ல வந்து பேதி மாத்திரை கலந்துருக்காங்கல்ல, அதை எப்படி என்ன பண்ண போறாங்கன்னா, கரெக்டா கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாருமே சாப்பிடறதுக்கு போவாங்கல்ல, அப்போ ஒருத்தர் இந்த ஃபுட்ல ஏதோ ஒண்ணு கலந்துருக்காங்க, வயிறு வலி வந்துருச்சு, இது சரியில்லாத ஃபுட்டு, யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சத்தம் போட்டுட்டே வந்து சொல்ற மாதிரி வச்சு, உடனே அடுத்த 10 நிமிஷத்திலேயே ஏற்கனவே இங்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்க கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து செக் பண்ற மாதிரி செக் பண்ணி, இதுல பேதி மருந்து கலந்துருக்கு, உடனே இதை செஞ்ச செஃப், அதுக்கப்புறம் இதை ஆர்டர் எடுத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு தான் இவங்க எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கல்ல, எல்லாத்துக்கிட்டையும் என்ன வேலையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்கல்ல, அவங்க கேட்டது எல்லாம் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே பக்காவா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் இவங்களுக்கு உயிரே வருது, எல்லா வேலையும் சூப்பரா முடிச்சாச்சு அப்படின்னும். அதே மாதிரி தான் இவங்க சாப்பாட்டுல பேதி மருந்தை கலந்தாச்சு, அந்த கோட்டை மாதிரி பயங்கர சூப்பரா அலங்காரம் பண்ணி வச்சிருந்ததையும் உடைச்சாச்சு. அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை மட்டும் அங்க நிறுத்தி வச்சுட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நைட்டோட நைட்டா எல்லா வேலையுமே இவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்பாடா எப்படியும் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, இனி சக்சஸ் தான். இந்த ஃபீல்டுல இருந்து மீனாவை துரத்தி விட்டுட்டு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி கொட்டி கட்டி பறக்கணும் இந்த ஃபீல்டுல அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா அவங்க கிளம்பி மண்டபத்துக்கு வர்றாங்க. மேடைக்கு பக்கத்துலயே அந்த டீம்ல இருந்து 2 கயிறுக்கு பக்கத்துல 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கயிறு கட்டியிருக்காங்க பாருங்க, அதை அத்து விடுறதுக்காக தான் பிளான் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். யாருக்கு தெரியாம அத்து விடணும்ல, அதுக்காக பிளான் பண்ணி நின்னுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே மண்டபத்துக்கு வந்த சிந்தாமணி பாக்குறாங்க. ஹாயா வந்து உட்காடுறாங்க. மீனாவும் அங்க எல்லாம் பரபரப்பா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்தா அப்படி நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, "செய்டி செய், இருக்குது பாரு இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய ஆப்பு" அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமா நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல குருக்கள் உட்காந்து யாக குண்டத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ மாப்பிள்ளைய வர சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர்றாங்க. என்னடா கரெக்டா இந்த டைம் ஆச்சு, இவன் இன்னும் அத்து விடாம நின்னுட்டு இருக்கானு அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடு ஒரு கயிறை செவத்தோட கட்டி வச்சிருக்காங்க. அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல பேக் சைடுல ஒருத்தர், சைடுல லெஃப்ட் சைடுல ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். அங்கே கயிறு கட்டி வச்சிருக்காங்க. இவன் என்னடா புதுசா இருக்கான், ஒருவேளை 2 பக்கம் கயிறு கட்டி விட்டுருப்பானுங்க போல இருக்கு, அதை கட் பண்ணி விடுறதுக்கு. "என்னடா பண்றீங்க, கட் பண்ணி விடு" அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாங்க. அவன் சின்னமணியவே அவன் பார்த்துட்டு இருக்கான், "லூசு பையன்" அப்படின்னு சொல்லிட்டு டீம் 3க்கு கால் பண்ணி, "டேய் என்னடா புண்ணாக்கு பசங்களா பண்ணி வச்சிருக்கீங்க, நீ செட் பண்ணாலும் அவன் இன்னும் மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்கான், இந்த கைத்தை கட் பண்ணா தானே ஆகும்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா அவன் கரெக்டா கட் பண்ணிடுவான், நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு குரூப்ல இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. கயிறை கட் பண்ணி விடுறதுக்காக ஒரு ஆள் நின்னான்ல, அந்த ஆள் வந்து குருக்கள் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த ஆளும் எழுந்திருச்சு ஸ்டேஜை விட்டு தள்ளி நிக்கிறாரு. இது எல்லாத்தையும் மொத்தம் பார்த்துட்டு இருக்காங்க. அது யாக குண்டத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. "என்னடா நடக்குது இங்க" அப்படின்னு குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிந்தாமணி மாப்பிள்ளையும் கரெக்டா வர்றாங்க.
ஸ்டேஜ்ல வந்து நின்னோனே பார்த்தா அந்த பசங்க 2 பேரும் கரெக்டா கயித்த கட் பண்ணி விடுறாங்க. ஐயையோ! பொழப்பவே கெடுத்துட்டானுங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஸ்டேஜ்ல பெரிய ஒரு பேலஸ் மாரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது அப்படியே மாப்பிள்ளை மேல விழுக போகுது. அவ்வளவுதான், தண்ணி காய்ச்சலும் நம்மள போட்டு தள்ள போறாருன்னு நினைக்கும் போதே பாத்தீங்கன்னா, அந்த கயிறு 2யும் கட் பண்ணி விட்டோனே அந்த மேல ஸ்டேஜ்ல மண்டபம் மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, சீலிங்ல பார்த்தா அப்படியே டோர் 2 ஓபன் ஆகுது. கீழே அப்படியே இந்த டோர் கீழே இறங்குது 2 டோரு. அதுல இருந்து பார்த்தா ஏகப்பட்ட பூ வந்து மாப்பிள்ளை மேல விழுகுது. அத பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே செம்ம ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிடுறாரு. மாப்பிள்ளை ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிறாரு. அந்த பூ கூட ஒரு தேரு மாதிரி அப்படி கீழே இறங்கி வருது. பார்த்தா அதுல பொண்ணும் வர்றாங்க. அந்த பூவும் அப்படியே விழுந்துட்டு இருக்கு. ஒரு ஊஞ்சல் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு தேர் மாதிரி டெக்கரேஷன்ல அந்த ஊஞ்சல அப்படி கீழே இறக்கி விடுறாங்க. பொண்ணு அந்த ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அப்படியே வருது. அதை பார்த்தோன்னே மாப்பிள்ளையும் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிறாரு. அவருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த பொண்ணும் இறங்குது. அங்க வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வாவ், யாரா இந்த டெக்கரேஷனை பண்ணது, இவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க, இது மாதிரி எந்த ஒரு கல்யாணத்திலையும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுந்திருச்சு நின்று கை தட்டுறாங்க. இது எல்லாத்தையும் திரும்பி அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சா அப்படின்னு சிந்தாமணி முழிச்சிட்டு இருக்கிறாங்க. தனிகாச்சலம் வந்து அப்படியே அவரும் கை தட்டி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப தனிகாச்சலத்துக்கிட்ட பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு, அண்ணன் இது மாதிரி எந்த ஒரு கல்யாணத்திலயும் பார்த்ததில்ல அண்ணன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க பாருங்க ஓரத்துல மீனான்னு, அவங்க தான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுனாங்க, இந்த ஐடியா ஃபுல்லா அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிந்தாமணி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியலேன்னு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி நேரா போய் தனிகாச்சலத்துக்கிட்ட, என்னங்க சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்க மேலே கீழேயும் பார்த்து ஒரு மரம் வரைச்சிட்டு அங்கிருந்து தனிகாச்சலம் போறாரு. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு குழம்பி போய் இருக்காங்க சிந்தாமணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணமும் முடியுது. எல்லாரும் சாப்பிட போறாங்க. சரி எல்லாம் போய் சாப்பிட்டோம். டிஃபன்ல தான் குழம்புல சட்னில அதுல இதுலன்னு எல்லாத்துலயும் பேதி மருந்து கலந்து வச்சிருக்கோமே, சாப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு எல்லாத்துக்கும் வயிற்ற கலக்க போகுது, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேதி மருந்து கலக்கிற விஷயத்த சிந்தாமணி தனிகாச்சலத்துக்கிட்ட சொல்லல. அவங்க ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தர் பேதி மருந்து கலந்துட்டாங்கன்னு சொல்லி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சாம்பார்ல மட்டும் கொஞ்சோண்டு பேதி மருந்து கலந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றவங்க அதை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் அவரும் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எல்லாத்துலயுமே இவங்க பேதி மருந்தை கலந்து வச்சிருக்காங்க. டீம் 3 கிட்ட அந்த மருந்தை கலந்து வைக்க சொல்லிட்டு ஒருத்தரை வந்து பேச சொல்லியிருப்பார்ல, அவர் வராரு. இந்த ஃபுட்டை யாருமே சாப்பிடாதீங்க, இந்த ஃபுட்டை சாப்பிட்டு எனக்கு சேரல, இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மக்கள் கிட்ட சொல்லி வர சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்கள வர சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாம் சாப்பிட்டு பாதிப்படையட்டும் அப்பனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. மக்கள் எல்லாருமே போய் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தனிகாச்சலத்து மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க சிந்தாமணி. தனியாச்சலம் அப்பதான் எல்லா இதெல்லாம் முடிஞ்சு அந்த சைடு வந்துட்டு இருக்காரு. அப்போ அண்ணா என்னன்னா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க, கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அடப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமா அங்கிருந்து போறாரு. ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் காலியா போச்சு, எப்படியாச்சும் இந்த ஃபுட் இதுலனாச்சு நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க சிந்தாமணி. அதனால ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கரெக்டா அந்த சமயத்துல மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, இங்க செய்யற ஃபுட்டு எதுவுமே சுத்தமா செய்யல, அதே மாதிரி ஆரோக்கியம் குறைவான ஃபுட்டுகளை இங்க செய்யறாங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருக்கு, நாங்க இதை ஃபுல்லா செக் பண்ணணும் அப்படின்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் பயந்து போய் இருக்காங்க. தனிகாச்சலம் ஐயா இல்லைங்க ஐயா, எல்லாமே நல்லா சுத்தமா தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. முத்து அமைதியா இருக்காரு, எதுவுமே பேசல. மீனாவும் அமைதியா இருக்காங்க. கூடவே ரவி, ஸ்ருதி எல்லாரும் இருக்காங்க. நீத்துவும் நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கிச்சன் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபுட்ல எந்த வித கலப்படமும் எதுவுமே இல்லாம ரிச் ஃபுட்டா தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருது. சாரி சார், மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தனிகாச்சலத்துக்கிட்ட சொல்லிட்டு, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தவன் எவனோ அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா எப்படியும் 3 மாச கடுங்காவல் தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போதே முத்து சொல்றாரு, ஐயா கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்ற மேனேஜர் சொல்றாரு, என்னங்க சார் சொல்றீங்க சார், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நாங்க சொல்றோம், நீங்க வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லும் போதே தனிகாச்சலம் சொல்றாரு, சார் அது உண்மைதான் அவர் சொல்றது,
சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஆளுகள்லாம் வந்துடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சு பாத்துக்கிட்டு இருந்த சித்தாமணி, ஆஹா இங்க ஏதோ உல்டாவா நடந்துகிட்டு இருக்குது, இந்த முத்து பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வாடான்னு சொல்லி பக்கத்துல ஒரு அண்ணா இருப்பார்ல, இவர் கூட இருப்பாங்கல்ல ஒரு அண்ணா, அந்த அண்ணாவை கூப்பிட்டு அப்படியே நைஸா கிளம்புறாங்க. டே குடிடா அந்த விஷ பாட்டில அப்படின்னு சொல்றாரு முத்து. பார்த்தா கட கட கடன்னு வந்து செல்வம் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டப்புன்னு சிந்தாமணியையும் அவங்க கூட ஒரு அண்ணா இருப்பார்ல அவரையும் புடிச்சிடுறாங்க. ஆமா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க, விடுங்க முதல்ல நான் போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. அப்ப முத்து சொல்றாரு, ஏமா விஷ பாட்டில் வாமா இங்க வாங்க வாங்க, இனிமேல் தான் கிளைமேக்ஸ் நடக்க போகுது, நீங்க பண்றோம் இங்க இருந்து தப்பிச்சு போனா எப்படி சார், இதுதான் சார் அந்த விஷ பாட்டில் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பாக்குறாங்க. சார் எல்லாத்தையும் டீட்டெயிலா இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாச்சலத்துக்கிட்ட கேக்குறாரு. ஐயா நான் சொல்லட்டுமா அப்படின்னு, தாராளமா சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்னு தனியாச்சலம் சொல்லிட்டு, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன்யா, அப்பதாங்க அந்த சிந்தாமணி கிட்ட ஆர்டர் கொடுக்க போனோம். அந்த அம்மா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அம்மா தான், நல்லா பண்ணுவேன் அந்த அம்மான்னு சொல்லிதான் ஆர்டர் கொடுக்க போனோம். அந்த அம்மா ஒரு ஹெல்ப் கேட்டுது, என்னோட எதிரி ஒருத்தி இருக்கா அவளை நான் அழிக்கணும், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா அதுன்னு கேட்கும்போது, ஆர்டர் எல்லாம் நீங்க கொடுங்க, அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் நான் கொடுத்துறேன், ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயங்கும் போது அப்பதான் அவர் டீட்டெயிலா சொல்றாரு. அரண்மனை மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ண சொல்லுங்க, மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே அந்த மீனா பண்ணி வச்ச டெக்கரேஷனை பூரா நான் ஆளை வச்சு உடைச்சிடுறேன். ஏற்கனவே இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய குடோன் இருக்கு, அங்கேயே நான் இன்ஸ்டன்டா டெக்கரேஷனை பண்ணி வச்சிருப்பேன், உங்களுக்கு அரை மணி நேரத்துல அதை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டரிங் சர்வீஸுக்கு நான் ஒரு ஆளை புக் பண்ணி வச்சிருந்தேன், அவரை வந்து அந்த மண்டபத்துல இருந்து தள்ளி போன அந்த குடோன் இருக்குல்ல அங்கேயே வந்து நான் டிஃபன் எல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா மீனா ஒரு கேட்டரிங் சர்வீஸை கொண்டு வர சொல்லுங்க, அவளை காலையில பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவரும் சரின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. கொஞ்சோண்டு ஒரே ஒரு குழம்புல மட்டும் பேதி மருந்தை கலந்துட்டு இந்த அம்மா சொன்ன, அதாவது சிந்தாமணி ஏற்பாடு பண்ண ஒரு ஆள் வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்டோன்னே என் வயிறெல்லாம் வலிக்குது, எனக்கு அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லுவாராமா. உடனே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதுல பேதி மருந்து கலந்துருக்கு, ஃபுட்டு சரியில்லைன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. சொல்லி முடிச்ச உடனே இந்த மீனாவையும் இதுக்கெல்லாம் பொறுப்பான மீனாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃபர்ஸ்ட் தயங்கினேன், எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டாங்க. நானும் இதுக்கு முதல்ல ஓகே சொல்லிட்டேன், ஆனா மறுபடி போக போக என் மனசே கேட்கல, ரெண்டு மனசாதான் இருந்தேன், இப்படி ஏமாத்த கூடாது தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா, அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இதை நீ சொல்லுங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன் ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் ஐயா நீங்களும் கேட்டுங்க, விஷ பாட்டில் எப்படி இப்படி நீ உடைச்சு வச்ச இந்த பெரிய அரண்மனை மாதிரி ஸ்டேஜ்ல செஞ்ச டெக்கரேஷனை இப்படி பூவா மாறிச்சுன்னு நீயும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சாயந்தரம் இந்த சிந்தாமணி வந்தப்பே எனக்கு சந்தேகமா இருந்தது, நானும் என்னோட ஒய்ஃபும் சந்தேகப்பட்டுட்டு தான் அப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண இந்த சிந்தாமணியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சிந்தாமணியும் தனிகாட்சியில் ஐயாவும் பேசிட்டு இருந்ததையும் பார்த்தேன். வேற ஏதாச்சும் நடக்குமோ, சரி எதுக்கும் சிந்தாமணியை பத்தி இதை அவர்கிட்ட போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு தனியாச்சலத்துக்கிட்ட போய் சிந்தாமணியை பத்தி விஷயத்த சொன்னேன். அவரும் எனக்கு தெரியும்பா இவங்களா அப்படின்னு சொன்னாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் வந்து தனித்தனியா குரூப்பா பிரிஞ்சு சிந்தாமணியை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. சிந்தாமணி நேரா அந்த குடோனுக்கு போனாங்க. குடோன்ல எட்டி பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சது ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் சமையல் வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது தெரிய வந்தது. அப்பவே நாங்க உஷாராயிட்டோம். காலையிலத்துக்கான ஸ்டேஜ் டெக்கரேஷனை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நாங்க படுத்து தூங்கின மாதிரி போய் நடிச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க சிந்தாமணி அனுப்பல ஆளுகெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி எங்க ஆளுக சொன்னாங்க. நாங்களும் இங்க எல்லாருமே உஷாராயிட்டோம். தனிகாச்சல ஐயா கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னா அப்பதான் அவர் சொன்னாருங்க, பயங்கரமான குண்ட தூக்கி போட்டாரு, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் என் மனைவி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஐயா உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, சிந்தாமணி பண்ணக்கூடிய வேலை தெரியும்னு சொல்றீங்களா, அப்படி என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கவும், ஸ்டேஜ்ல நீங்க பண்ணிருக்க டெக்கரேஷனை ஃபுல்லா அவங்க உடைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டன்டா பண்ணி வச்சிருக்க ஸ்டேஜ் டெக்கரேஷனை கொண்டு வந்து வச்சிருவாங்க அப்படின்னு விஷயத்த
விஷயத்த பூரா சொல்றாரு தனியாச்சலம் மீனா கிட்ட. அதுக்கு மீனா சொல்றாங்க, ஐயா உங்க பையனோட கல்யாணம் இப்படி ஒரு ஸ்டேஜ் உடைஞ்சு விழுந்து அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணா அவரோட வாழ்க்கையில எடுத்து வைக்க முதல் படிக்கட்டே இப்படி இருந்ததுன்னா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கய்யா? உங்க பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்காம இப்படி ஒரு தப்பு செய்யற பொம்பளைக்கு போய் நீங்க சப்போர்ட் செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரேவதிக்கே யோசனை வருது. ஆமாங்க, மீனா சொல்றது கரெக்ட் தாங்க. நம்ம பையன் அவனோட வாழ்க்கையில முதல் படி எடுத்து வைக்க போறான். இப்பவே அபசகுணம் மாதிரி அந்த ஸ்டேஜ் உடைஞ்சு விழுந்ததுன்னா நமக்கு தானங்க இது தப்பா தோணுது. வேண்டாங்க, இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. அப்போ தனியாச்சலம் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளுக்கெல்லாம் வந்து ஸ்டேஜை உடைச்சிட்டு அதை எல்லாத்தையும் அப்படி பக்காவா நிறுத்தி வச்சுட்டு போயிருவானுங்க. 2 சைடு 2 கயிறு இருக்கும், அதை கட் பண்ணோன்னு உடைஞ்சு விழுந்துரும் ஸ்டேஜ். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு திடீர்னு மீனா ஒரு ஐடியாவை சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டேஜ் நம்ம உடைக்க வேண்டாம், இப்போ உடைக்க வர்ற ஆளுகளை எல்லாத்தையுமே நம்ம போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்றாரு முத்து. இன்னொரு விஷயத்த மீனா சொல்றாங்க, ஐயா இதை செஞ்சது சிந்தாமணி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி நம்ம சிந்தாமணிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. தனிகாச்சலத்தையும் ரேவதியையும் மீனா கண்டிப்பா நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க, நாம அப்படி செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க முத்துக்கிட்ட. என்ன மீனா செய்ய போற? ஆக்சுவலா இவர் சொன்ன மாதிரியே 2 சைடு கயிறை நம்ம கட்டி விட்டுறலாம், இந்த ஸ்டேஜ் இவங்க உடஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தாமணி காலையில கல்யாணத்துக்கு வரும்போது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு வேலையை செய்யலாம். இந்த ஸ்டேஜ் அரண்மனை மாதிரி செட்டப் பண்ணிருக்கோம்ல, இந்த அரண்மனைக்கு மேல ஒரு இடம் இருக்குல்ல, இதையும் ஒரு கோபுரம் மாதிரி பண்ணிடலாம் பூவாலையே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேல நம்ம ஒரு ஷீட் போட்டிருக்கோம்ல, அந்த ஷீட்டு மூடிய மாதிரி திறந்து அந்த ஷீட்டுக்கு மேல பூவை நிறைய நம்ம வச்சிடலாங்க. எப்படியும் ஒரு 4-5 மூட்டை பூ வேணும், ரோஜா இதழ்களா எல்லாத்தையும் வச்சிடலாம். ரோஜா இதழ்களுக்கு நம்ம எங்க போறது? எங்க ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கிடைக்காம இருக்கும். நான் இப்ப போன் பண்ணி சொன்னா உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை அலங்காரம் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு மேல நான் மூடி விடலாம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல பொண்ணை உட்கார வச்சிடலாம். இந்த மணவரைக்கும் மேல கரெக்டா அங்க பால்கனி தானே இருக்குங்க, அந்த பால்கனில இருந்து ஒரு வீல் மாதிரி கட்டிக்கலாங்க. அந்த கயிறு கட்டி பொண்ணை ஊஞ்சல்ல இறக்குற மாதிரி இறக்கிடலாம். மாப்பிள்ளை வந்து ஸ்டேஜ்ல நின்ன உடனே அந்த மேல இருக்கிற சீலிங் அட்டை இருக்குல்ல, அது அப்படியே டோர் மாதிரி ஓபன் ஆகட்டும். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை மேல பூவா விழுகணும். அப்புறம் இன்னொன்னு பண்ணலாங்க, அப்புறம் 2-3 பேத்த ஆளை அரேஞ்ச் பண்ணி ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே அப்படி கொட்டிட்டு இருக்கும் போதே அந்த கயிறு கட்டி பொண்ணை ஊஞ்சல் மாதிரி இறக்குறோம்ல, அப்படியே அந்த பொண்ணையும் கீழே இறக்கலாம். எப்படிங்க, செம்மையா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சு போயிருது. வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நீங்க தாங்க ஹெல்ப் பண்ணணும். அந்த பொண்ணு கீழே இறங்கி வரும்போது அந்த பால்கனில இருந்து பூ எல்லாரும் கொட்டணும், அதுக்கு ஆள் வேணும். அப்புறங்க அந்த வீல் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ல, அதுக்கும் ஆள் வேணும் அப்படின்னு சொல்லும் போதே ரவி சொல்றாரு, அண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியும் அண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், இதுக்குன்னு தனியாவே ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாரு ரவி. 10-15 நிமிஷத்துல பார்த்தா அவரும் வந்துடுறாரு. அந்த பால்கனில வந்து அப்படியே சுத்தி பாக்குறாரு. மணவரைக்கும் கரெக்டா மேல இருக்கு அந்த பால்கனி. கரெக்டா அந்த பால்கனி முடிகிற இடத்துல தான் மணவரை ஸ்டார்ட் ஆகுது. இது ஒண்ணுல ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சும்மா ஊஞ்சல் மாதிரி தான் வைக்கலான்னு இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அதே மாதிரி டிசைன்ல நாங்க நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அதுல ஒன்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொன்ன அவரோட ஃப்ரெண்டும் சொல்றாரு. அதே மாதிரி பண்ணிடலாம், எல்லாம் பிளானும் பண்ணிடுறாங்க. அப்பதான் தனியாச்சலம் சொல்றாரு, அம்மா இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லம்மா, செம்மையா இருக்குமா, ஒன்னு நான் மிஸ் பண்ண பார்த்தேன் பாரு, என் பையன் கல்யாணத்தை காலகாலத்துக்கும் சொல்ற அளவுக்கு நீ பண்ண போற, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தனியாச்சலம் சொல்றாரு. ஐயா இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா, ஸ்டேஜ் டெக்கரேஷனை உடைக்கிறதுக்காக வர்றவனுங்களை முதல்ல நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தனியாச்சலம் சொல்றாரு, எங்க ஆளுகளும் ஏகப்பட்ட பேர் இருக்காரு தம்பி, அவங்களையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே முத்து என்ன பண்றாருன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவங்க கிட்டயும் இந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறாரு. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்து இந்த ஸ்டேஜை உடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பசங்க வந்துடுறானுங்க. சும்மா சாதாரணமா வேலை செய்யற மாதிரிதான் இவனுங்க எல்லாம் வந்து அந்த ஸ்டேஜை உடைக்க பாக்குறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையுமே புடிச்சிடுறாங்க. புடிச்சு கொண்டு வந்து எல்லாம் ரூம்ல போட்டு கட்டி வச்சிடுறாங்க. கரெக்டா போலீஸும் வந்துடுறாங்க. நான் பாக்குறதுக்கு ரவுடி பசங்க மாதிரி
யாருமே வரல. ஸ்டேஜ உடைக்கிறதுக்கு மாரி வரல. சொந்தக்காரங்க மாரி கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க மாரி இவனுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாத்தையும் புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்துடுறாங்க. முத்து போலீஸ பார்த்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா போலீஸ் எல்லாருமே மஃப்டில வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே போலீஸ்னு தெரியாது. தணிகாச்சலமும் பெரிய ஆள், அதனால பெரிய ஆள் வீட்டு கல்யாணம், போலீஸ் போனா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு மஃப்டில வர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு முத்து தணிகாச்சலம் எல்லாரும் கூட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட அந்த பசங்களை காமிக்கிறாங்க. பசங்களை எல்லாம் துவம்சம் பண்ணி அடி அடின்னு கும்மு கும்முன்னு கும்முறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பண்ணது சிந்தாமணி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. வேற என்னடா பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே அப்பதாங்க சொல்றாங்க, எங்களோட பிளாக் ஷிப் டீம் 3 ஒண்ணு இருக்குது. அவங்க போய் இங்க காலையில செய்யக்கூடிய சாப்பாட்டுல எல்லாத்துலயுமே பேதி மருந்தை கலக்க சொல்லியிருக்காங்க. கலக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே தனியாச்சலத்துக்கு தூக்கி வாரி போடுது. ஐயா, என்கிட்ட அவன் என்ன சொன்னா தெரியுங்களா? ஒரு சாம்பார் குண்டால மட்டும்தான் கொஞ்சோண்டு மருந்து கலப்போம், அதைத்தான் வந்து செக் பண்ணுவாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன எல்லாத்துலயும் கலக்க போறாங்களாமா? என்னையா பண்றது அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல அதை தடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாரும் போறாங்க. எல்லாரும் கிச்சனுக்கு போறாங்க. அங்க எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. மஃப்டியில இருக்க போலீஸ் எல்லாத்தையும் படையவே இறக்குறாங்க. அந்த கிச்சன் ஃபுல்லாவே மஃப்டியில போலீஸ் நிறுத்தி வச்சிடறாங்க. அடுத்தது டீம் 2 புடிச்சிருக்காங்கல்ல, அவனுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சிந்தாமணி கால் பண்ணுனா வேலைய பக்காவா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் கிஞ்சி ஏதாச்சும் அவங்களுக்கு சிக்னல் கொடுத்தேன்னா அவ்வளவுதான், நீ ஆயுசுக்கும் வெளியே வராத அளவுக்கு இருக்கிற கேஸ் எல்லாம் உங்க பேர்ல போட்டு நாங்க ஜெயில தள்ளிடுவோம் சரியா அப்படிங்கும். ஐயா நாங்க சொல்ல மாட்டோங்கய்யா அப்படின்னு சொன்னோடனே சரி, இதுல 2 ஆளு அந்த ஸ்டேஜ்ல கைத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கணும்ல, அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வந்து அதே மாதிரி செட்டப் பண்ணி கைத்துக்கிட்ட நிக்க வச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கைத்துக்கிட்ட நிக்க வச்சதுக்கு காரணமே அந்த மேல ஸ்டேஜ்ல வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, அந்த டோர் வந்து ஓபன் ஆகும்ல, அதனால கைத்தை கட் பண்ற மாதிரி கட் பண்ணோடனே அந்த கைத்தை இழுத்தோடனே அந்த டோர் ஓபன் ஆகிற மாதிரி இவங்க செட் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுகளை நிக்க வச்சிருக்காங்க. ஆனா சிந்தாமணி பாக்குறப்போ இவனுங்க கைத்தை கட் பண்ணோடனே ஸ்டேஜ் அப்படி விழுந்துரு உடஞ்சு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க நிக்க வச்சிருக்காங்க அந்த ஆளுகளை. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அந்த மண்டபத்துக்கு தள்ளி குடோன் இருக்குல்ல, அங்க போறாங்க போலீஸ் எல்லாருமே. கூடவே முத்து, செல்வம் எல்லாரும் போறாங்க. ரவி வந்து இங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட ரெஸ்டாரண்டோட ஃபுட்டை செய்யறதுக்கு மட்டும் இல்லாம பஃபே சிஸ்டத்துக்கு ரவி செஞ்சிட்டு இருக்காரு. சவுத் இந்தியன் டிஷ் எல்லாத்தையுமே இல்ல கரெக்டா பண்றாங்களா, எப்படி போடுறாங்கன்னா அதையும் கவனிச்சிட்டு இருக்காரு ரவி. முத்து, மீனா இங்க எல்லாத்தையுமே டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால முத்து போலீஸ் கூட அங்க கிளம்பி போறாரு. ஸ்ருதி, மீனா 2 பேரும் எல்லா வேலையும் பக்காவும் முடிஞ்சிருச்சு. என்னென்ன பண்ணணும்னு என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவங்க எல்லாம் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரா அந்த குடோனுக்கு முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. கூடவே போலீஸும் போறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு சிந்தாமணி கால் பண்ணா உங்க வேலை எல்லாத்தையுமே பக்காவா முடிச்சுட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபுட்ல இன்னும் எந்த ஒரு மருந்துமே அவங்க கலக்கல. அதுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்து புடிச்சிடுறாங்க அவங்க எல்லாத்தையுமே. இப்போ சிந்தாமணி காலையில எழுந்திருச்சு போன் பண்ணாங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்டே மருந்து கலந்தவங்க கிட்ட போன் பண்ணி கேட்பாங்க. அவங்க நாங்க எல்லாம் கலந்துட்டோம்னு சொல்லுவாங்க. டெக்கரேஷன் எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்களும் உடைச்சிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே எங்க இருந்து போன்ல பேசுனாங்கன்னா ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துதான் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. இது தெரியாம சிந்தாமணி நம்ம தான் இந்த பிசினஸ்க்கே ராஜா அப்படின்னு சந்தோஷமா வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த பிளாஷ்பேக்கை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சிந்தாமணியை பிடிக்க வந்திருக்காங்க பாருங்க போலீஸ், அவங்க கிட்ட சொல்றாங்க. சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சொல்றாங்க, ஐயா இதெல்லாம் நான் பண்ணலையா, இது எல்லாமே மீனாவும் முத்துவும் பண்ணி தான் என்ன உங்ககிட்ட மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமா கொஞ்சம் நிறுத்துங்க, இது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு அந்த ஆதாரத்தெல்லாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு அதே மாதிரி இவங்க டீமா பிரிச்சு ஆளுகளை விட்டாங்க பாருங்க. அவங்க எல்லாரும் நாங்க செய்யலாம், இது எல்லாத்தையுமே செய்ய சொன்னது சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்த வீடியோவையும் காமிக்கிறாங்க. சிந்தாமணி கிட்ட முடிஞ்சது போ கருப்பாடுங்க, நம்மள மாட்டி விட்டானுங்களே அப்படின்னு சொல்லி செம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, சிந்தாமணியை ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போறாங்க.
ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க சொல்றாங்க, சார் நாங்களும் ஒரு கேஸ் கொடுக்குறோங்க சார், இது மாதிரி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் இந்த அம்மா தான் கொடுத்துருக்காங்க, நாங்களும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம் சார், தாராளமா பண்ணுங்க சார், அந்த கேஸை இந்த அம்மா தலையிலே கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. ஐயா நான் பண்ணல அப்படிங்க, போதுமா போதும், இத்தனை எவிடன்ஸ் இருக்கு, இன்னியும் நீ இப்படியே சொன்னா என்னம்மா ஆகிறது, வாமா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க சிந்தாமணியா. அப்போ அப்படியே முறைச்சு பாக்குறாங்க நம்ம மீனாவை. நீ ஜெயிச்சுட்டேன்னு மட்டும் நினைக்காதடி, மறுபடியும் நான் வருவேன், வந்து உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மீனா சொல்றாங்க, நல்லது நினைக்கிறவங்க யாரையுமே கெடுக்கவே முடியாதுங்க, அவங்க எப்பயுமே நல்லா தான் இருப்பாங்க, கெட்டது நினைக்கிறவங்க மட்டும்தான் கெட்டு போவாங்க, அதுக்கு உதாரணம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. இனி என்னதான் சொன்னேனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி, எப்படி நான் வந்துருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அட வாமா நீ முதல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு போலீஸ். அப்ப ஏன் வெசப்பாட்டுல போயிட்டு வா, நீ திரும்பி வர்றப்போ நாங்க இதை விட இன்னும் பெரிய லெவல்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதை கேட்டுட்டு செம்ம கோவத்துல அங்க இருந்து போறாங்க. ஒரு வழியா மீனாக்கு தொல்லை கொடுத்துருந்த சிந்தாமணிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருது. அதுக்கப்புறம் தனியாச்சலம் சொல்றாரு, நீங்க எல்லாமே அமோகமா பண்ணி கொடுத்துட்டீங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பணத்தை எல்லாம் கொடுக்குறப்போ 10 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாரு தனியாச்சலம். என்னங்க ஐயா இவ்வளவு பணம் எதுக்கு அப்படின்னு சொல்லவும், அம்மா இது மாதிரி டெக்கரேஷன் நான் பார்த்ததே இல்லம்மா, அவ்வளவு அருமையா நீ பண்ணியிருந்த, அதுக்கு மட்டும் இல்ல இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி சாப்பாடு அமோகமா இருந்ததுமா, வந்தவங்க போனவங்க எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க அருமையா இருந்ததுன்னு சாப்பாடுன்னு, இனி எதுனாலும் சரி நீங்க எல்லாரும் தான் எங்களுக்கு துணையா இருந்து எந்த விசேஷனாலும் நீங்க தாமா முன்னாடி நின்று எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டரிங் சர்வீஸ்க்கு மத்த பூ அலங்காரம் எல்லாத்துக்கும் சேர்த்து 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கறாரு மீனா கிட்ட. செலவெல்லாம் போக மீனாக்கு பாத்தீங்கன்னா 2-3 லட்ச ரூபாய் கையில நிக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனா, முத்து, ஸ்ருதி, ரவி எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. நீத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜயாவும். அப்பதான் ஒரு யோசனை வருது ரவிக்கு. டேய் முத்து அண்ணி, எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது, நான் கேட்டரிங் சர்வீஸ பாத்துக்கிறேன், மத்த வேலையில நீங்க பாத்துக்கலாம், நம்ம இனிமேல் ஒரு ஈவென்ட் மேனேஜரா ஆனா என்ன, கல்யாணத்துக்கான எல்லா விஷயங்களுமே நம்ம செய்யலாம், சொல்லப்போனா பொண்ணு மாப்பிள்ள மேக்கப்புக்கும் கூட அண்ணி கூட இருக்காங்களே, நம்ம ரோகிணி அண்ணி கூட இதை சேர்ந்துக்கலாம்ல, நம்மளே நம்ம குடும்பமே இப்படி செஞ்சா எப்படி, இந்த இதுலயே நமக்கு 3 லட்ச ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு, இதுவே ஒரு வேலையை எடுத்து செஞ்சா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு ரவி. இதை கேட்டுட்டு ஸ்ருதி சொல்றாங்க, சூப்பர் ஐடியா அப்படின்னு சொன்னோடனே முத்து சொல்ற, ஆமாண்டா நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க. மீனாவும் ஆமா அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சொல்றாரு, நம்ம குடும்பமே சேர்ந்து செய்யறது எனக்கு சந்தோஷமா இருக்குடா, கையில லாபமும் வந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேக்கப்க்கு நம்ம அண்ணியை கூப்பிட்டுக்கலாம், அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணியை பார்த்து. ரோகிணி அது இல்ல என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்ருதி கேக்குறாங்க, ஏங்க ரோகிணி இப்படி பண்றீங்க, நீங்க வர வேண்டியதானா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு முத்து சொல்றாரு, பார்லர் அம்மா நம்ம கூட எல்லாம் கூட்டு சேர்ந்து செய்யாது, அதை விட்டு நம்ம வேறாச்சும் நல்ல ஆளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து. சரி விடுங்க, எனக்கு தெரிஞ்ச பார்லர்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீங்க இப்படி செய்யறது அப்படின்னு. உடனே முத்து சொல்றாரு, இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் பேரு வச்சுட்டேன். என்னடா முத்து பேர் வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க ரவி. அதுக்கு அப்பா பேரை என்னோட டிரைவிங் ஸ்கூலுக்கு பேரு வச்சுட்டேன், அம்மா பேரை மனோஜ் வச்சுட்டா, அதனால இப்ப என்ன பண்றோம்னா மீனா பேரையும் ஸ்ருதி பேரையும் சேர்த்து MS ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு வைக்கலான்ட்டு இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. டேய் சூப்பர் பேருடா அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, டேய் அருமையான பேருடா, வைக்கலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க விஜயாவும். ஸ்ருதி சொல்றாங்க, ஏன் ரோகிணி நீங்க எப்படி பண்றீங்க, நீங்களே எங்க கூட சேரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்லைங்க, எனக்கு ஏற்கனவே வேலை இருக்கு, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பஜார்ல ஒரு இடத்துல இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு கடையும் ஓபன் பண்றாங்க. அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வருது. அதுவும் மீனா தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே, ஆக்சுவலா எப்படி மீனா இப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னா, தனியாச்சலம் வீட்டுல ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணி அந்த பூலாம் விழுக வச்சு பொண்ணு அப்படி மேல இருந்து கீழே இறங்கி வரும் பாருங்க ஸ்டேஜுக்கு, அதெல்லாம் ஒரு ஆள் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருப்பாங்க. இது எல்லாமே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுது. யாரு பண்ணது அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கப்போ நம்ம ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா MS ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அபிஷியலா ஒரு
அக்கௌண்ட் ஒன்று சோஷியல் மீடியால ஓபன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் வீடியோ இருக்குங்களா, அந்த வீடியோவையும் போட்டு இது பண்ணது எங்க மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த மீனா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, மீனா நானு எல்லாரும் தான் இதுக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ருதி போட்டிருக்கனால இந்த எம்எஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து குமியுது. ஆர்டர் மேல ஆர்டர் வந்துட்டே இருக்கு. இவங்களும் இடைவிடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சும்மா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முத்துனால அவரோட டிரைவிங் பிசினஸ் கூட பார்க்க முடியல. இந்த வேலையிலேயே பயங்கர மும்முரமா ஆயிடுறாங்க. ஒரே ஒரு பிரான்ச் வச்சிருந்தவங்க இப்ப பார்த்தா ஒரு 4-5 மாசத்துக்குள்ளேயே 4-5 பக்கம் பிரான்ச்சை ஓபன் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டொமக் ஃபயரிங்ல இருக்கிறாங்க மனோஜ், விஜயா, ரோகிணி எல்லாருமே. ரோகிணி ஒரு கட்டத்துல நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க, பேசாம இவங்க கூட நம்ம கூட்டம் சேர்ந்துருந்தோம்னா நம்மளும் பெரிய லெவலுக்கு வந்திருப்போமோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இவங்க அவ்வளோ டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல வேற மீனா தனியா ஒரு கார் வாங்கிடுறாங்க, ஸ்ருதியும் தனியா ஒரு கார் வாங்கிடுறாங்க. எல்லாருமே செம்மையா ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஸ்டொமக் ஃபயரிங்ல தான் இருக்காங்க மனோஜ், விஜயா, ரோகிணி எல்லாரும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம காசு வர வருமானத்தை வச்சு மொட்டை மாடியில பெட்ரூமையும் கட்டிடுறாங்க நம்ம மீனா. அந்த பெட்ரூமுக்கு பாலும் காய்ச்சி அங்கேயும் தங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம ஹாப்பியா முத்து, மீனா இருக்காங்க. அண்ணாமலைக்கு இப்பதான் மனசு சந்தோஷமா இருக்கு. ஹால்லயே நம்ம பசங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அவங்களுக்குன்னு தனியா ஒரு பெட்ரூம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அண்ணாமலை சந்தோஷமா இருக்காங்க. இந்த கட்டத்துல தான் சிந்தாமணி அந்த ஜெயில இருந்து ஜாமீன் கிடைச்சு வெளியே வர்றாங்க. அப்பதான் அவர் கூட இருந்த அந்த அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து மீனாக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்க நிறைய பிரான்ச் ஆரம்பிச்சது, இப்ப பெரிய லெவலுக்கு வந்தது, கோடிக்கணக்கா காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. முத்து வந்து எல்லா மேனேஜ்மெண்ட் பாத்துக்கிறது, மீனா பூ டெக்கரேஷனு பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் ரவி அந்த ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாமே கேட்டரிங் வேலையை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி மற்ற மேனேஜ்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டோடனே செம்ம காண்டாகிறாங்க சிந்தாமணி. அவங்க சொல்றாங்க, நான் சும்மா விட மாட்டேன், இவளை மறுபடியும் கீழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் நான் ஓய்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுட்டு இருக்காங்க சிந்தாமணி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அண்ணாமலையை கொண்டு போய் எம்எஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கடையில கொண்டு போய் அதுவும் மெயின் பிரான்ச்ல ஓனரா உட்கார வச்சிடறாங்க. மீனா கிட்டையும் முத்து சொல்றாரு, ஏன் அப்பா இப்படி ஒரு ஏசி ரூம்ல ஒரு ஓனரா உட்காந்து அவர் வேலையை பார்க்கணும் தான் நான் நினைச்சேன், இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படித்தான் இந்த கதை நகரும்னு நினைக்கிறேன்.